ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து பார்ட் ஏ தமிழில் உள்ள கொஸ்டின் நம்பர் 18 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் பாருங்கள். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சந்திப்பிழையற்ற அப்படின்னா சரியான வாக்கியம். ஓகேங்களா? சந்திப்பிழையற்ற வாக்கியம் அப்படின்னா சரியான வாக்கியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. ஆப்ஷன் பி, காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. 2 ஆப்ஷனுமே ஒரே மாதிரியாக இருக்குது. அதில் ஒற்றெழுத்து கொஞ்சம் சேர்ந்துருக்கும். அதில் எது கரெக்டுன்னு நம்ம பார்க்கணும். அடுத்த 2 பாருங்கள் ஆப்ஷனு, இது 2ம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. இது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி பாருங்கள். காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. இது 2 வேர்ட்ஸும் ஒரே மாதிரியாக இருக்குது. இதில் சில எழுத்துக்கள் சேர்ந்துருக்கும், சில இதில் அந்த எழுத்து இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2 சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏவும் சியும் சரி, செகண்ட் ஆப்ஷனில் ஏவும் பியும் சரி, சி ஆப்ஷன் பியும் டியும் சரி, டி ஆப்ஷன் சியும் டியும் சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வாக்கியம் இருக்குது இல்லையா, இந்த வாக்கியம் எந்த புக்கில் இருக்குது, எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஆன்சர் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 2ல் உரைநடையில் கேட்கிறதா என் குரல் அந்த டாப்பிக்கில் இருந்து பேஜ் நம்பர் 28 இருக்குது. இந்த இயல் 2ல் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயல் 2 உரைநடை கேட்கிறதா என் குரல் இந்த பாடத்தில் இருந்து நிறைய கொஸ்டின் இதில் கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் 3 கொஸ்டினும் 4 கொஸ்டினும் வந்திருக்கும். அதுவும் இது பக்கத்து பேஜ்லேயே இருக்கும். பேஜ் நம்பர் 26, 27 அந்த பேஜ்லேயே வந்திருந்தது. இது பேஜ் நம்பர் 28 இருக்குது பாருங்கள். இந்த புக்கு தான் இது, நியூ புக்லேருந்து எடுத்தது தான் இது. என்ன பதிப்பு அப்படின்னா 2019, 2020, 21, 22 திருத்திய பதிப்பு. ஏன்னா புக் ப்ரூஃப் கேட்டாங்கன்னா இது தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து இதுதான் இயல் 2 உரைநடை கேட்கிறாத என் குரல். இந்த பேஜும் நீங்கள் அப்ஜெக்ஷனில் வைக்கணும் கேட்டாங்கன்னா. இதுதான் அது. இதோ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இது அப்படியே தான் கேட்டிருக்காங்க. காலங்களில், பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. இதான் ஆப்ஷன் ஏ பியில் இருக்குது. இங்கே நானுக்கு பதிலாக காற்று அப்படின்னு மட்டும்தான் இருக்கும், மாற்றிருப்பாங்க. மற்ற எல்லாமே அப்படியே கரெக்ட் சென்டென்ஸ் தான். காற்று பருவ காலங்களில் மேகத்தை, இங்கே ஒரு இக்கு வருது, அதை நீங்கள் கவனிங்க, கொண்டு வந்து மழையை தருகிறேன். அங்கே தருகிறதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் என்னென்னா, இங்கே வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. இந்த வார்த்தையும் இந்த வாக்கியமும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி டியில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, வீறு கொண்டு, இங்கே காற்று, இந்த இடத்துலையும் அதே மாதிரி காற்றுன்னு கொடுத்துருப்பாங்க. காற்று வீறு கொண்டு பயணிக்க, இங்கே இத்து வருது. தொடங்கினால் என்னை, இங்கே ஒரு இத்து வரும். திருப்பி பாருங்கள். அதில் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னா, இங்கே இத்து ஒன்று சேர்த்துருக்காங்க, இங்கே ஒரு இத்து சேர்த்துருக்காங்க. தடுக்க யாராலும் இயலாது. இந்த 2 இத்து தான் அங்கே சேர்த்துருப்பாங்க. நம்ம அந்த வாக்கியத்தில் பார்ப்போம் அந்த இத்து இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகேங்களா? அதான் கரெக்டான சந்திப்பிழையற்ற வாக்கியம். ஓகேங்களா? இது எந்த பேஜில் இருக்குன்னா 28. இந்த பேஜ் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள். இயல் 2 பேஜ் நம்பர் 28 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை பார்த்துட்டு வரலாம். கொஷினை எது கரெக்டான ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள். காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. இந்த இத்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டானது. நீங்கள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். காற்று, இங்கே இப்பு வருது, இது தப்பு, இங்கே இப்பு வரக்கூடாது. பருவ காலங்களில் மேகத்தை, இந்த இடத்துல ஒரு இக்கு வரணும், கொண்டு வந்து மழையை, இங்கே இத்து இருக்குது, இந்த இடத்துல இக்கு விட்டுட்டாங்க. அப்போ இது சந்திப்பிழையற்ற வாக்கியம்தான். ஓகேங்களா? இந்த இடத்துலையும் இக்கு போட்டுருந்தாங்கன்னா சந்திப்பிழையான வாக்கியம். இந்த இடத்துல இத்து கொடுத்துருந்தாங்கன்னா அது சந்திப்பிழையற்ற வாக்கியமாக நம்ம எடுத்துருக்கலாம். இங்கே தப்பு பண்ணிட்டாங்க. இங்கே இப்போ போட்டிருக்காங்க, இங்கே இத்து போட்டாங்க, இங்கே ஒன்றை மட்டும் விட்டுட்டாங்க. அப்போ இது தப்பு தான். ஆப்ஷன் ஏ மட்டும் கரெக்டு. அடுத்து ஆப்ஷன் சி டியை நம்ம பார்க்கணும். இன்னொரு வாக்கியம் இருந்ததுலேயே அது காற்று வீறு கொண்டு பயணிக்க, இங்கே இத்து இருக்குது, தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. இதுலேயும் பாருங்கள். காற்று வீறு கொண்டு,
இங்கே இப்போ போட்டிருக்கு, இந்த இடத்துல இத்து இல்லை, இங்கே இப்போ வரக்கூடாது. தொடங்கினால் அதை இங்கே ஒரு இத்து வரணும், தடுக்க யாராலும் இயலாது. அப்போ இது தப்பு. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ என்னென்ன கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் சியும் சரி. இப்போ கரெக்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ சி சரி, அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கேன். இல்லை அந்த பேஜ் நம்பரில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் சந்தேகம் இருந்தால். அதுதான் நாங்கள் ஆன்சராக கொடுத்துருக்கேன். ஆன்சர் ஏ தான் சரியானது. ஏவும் சியும் சரி. ஓகேங்களா? இது அந்த 10th புக்கோட லாஸ்ட் பேஜ், அது அட்டை இருக்கு இல்லையா, அதில் பின்பக்கம் இருக்கக்கூடியது. ஏன்னா அப்ஜெக்ஷனில் இதுவும் சேர்த்து கேட்குறாங்க, வைக்க சொல்கிறாங்க. அதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.